இன்றைக்கி நம்ம வீட்டிலேயே பரோட்டா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பீஃபு சிக்கன் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து பீஃப் சுக்காவும் சிக்கன் சால்னாவும் பரோட்டாவுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு முதல் வேலையாக மைதா எடுத்து போட்டு மாவை பிசைஞ்சிட்டு இருந்தோம். இன்றைக்கி நானும் இந்த மாவை பிசைகிறேன், இன்றைக்கி பரோட்டா எப்படின்னு கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில போய் பூந்து அந்த பரோட்டா மாவை உருட்டிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ரவுண்டு அதை நல்லா பிசைஞ்சு மூடி வச்சுட்டோம். கொஞ்சம் நேரம் ஊறிச்சு. அதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் நல்லா பிசைஞ்சு அதை மறுபடியும் ஊற வச்சுட்டோம். சைடில் அப்படியே சிக்கன் சால்னாவும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மாவு வந்து நல்லா ஊறிடுச்சு. அதை அப்படியே கட் பண்ணி உருண்டை பிடிக்கிறதுக்காண்டி பீஸ் போட்டுட்டு இருந்தோம். அப்படியே பலூன் மாதிரி உருண்டை பிடிச்சி ஒன்றா வச்சுட்டு இருந்தோம். சிக்கன் சாலம் முடிச்சு ஓரம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பீஃப் சுக்கா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். பீஃப் வந்து ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதனால பீஃப் சுக்காவுக்கு தேவையான மசாலாலாம் ரெடி பண்ணிட்டு வேக வச்ச பீஃப் எடுத்து போட்டு அதை நல்லா வரட்டிட்டு ஃபைனலாக கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு பீஃப் சுக்கா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பீஃப் சுத்தமாக வேகவே இல்லை. என்னடா இது இவ்வளவு நேரம் வேகாமல் இது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேக வச்சுட்டோம். அப்புறம் எல்லாத்தையும் பண்ணி முடிக்க மணி 5 ஆயிடுச்சு. காலையில் 11 மணிக்கு ஆரம்பிச்சது. இருந்தாலும் பரோட்டா சிக்கன் சுக்காலாம் சூப்பர்.